வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்கள் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்துட்டு ஆடி 18. பெரும்பாலும் எல்லாரும் கோயிலுக்கு அப்புறம் நிறைய திருவிழாவுக்கு அந்த மாதிரி போவாங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயும் போகல. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைனாவே பெரும்பாலும் அம்மா வீட்டுக்கு போவோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக பாப்பா காலேஜ் போக ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போக முடியறதில்ல. சனிக்கிழமையே போயிட்டு வந்துடுவோம். நேற்று வந்து சனிக்கிழமை இல்லைங்களா, அதுவும் சர்வா சஸ்திக்கு பர்த்டே. அதனால் நேற்று எடுத்த வீடியோ தான் இது. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அவங்க 2 பேருக்கும் நம்ம கடையில் இருந்தே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறம் என் தங்கச்சி வந்துட்டு நைட்டி கேட்டிருந்தாங்க. நைட்டியுமே எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் திரும்ப புதுசாக ஒரு குட்டி தம்பி வந்திருக்கான். அவனுக்குமே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம். நான், கதிர், அப்புறம் செந்தமிழ், வேதா பாப்பா. நம்ம பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஊர்லேருந்து வரல. இந்த வாரம் வந்து லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கம்மா. அதனால் இந்த வாரம் வர முடியாது. நான் தான் போன வாரம் வந்தேன் இல்லை, அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். போகிற வழியில் ஏதோ கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இறக்கி விட்டுட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். அவன் 2 கடையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். செந்தமிழ் பாப்பா, வேதா பாப்பா யார் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பாப்பாங்க தான் செந்தமிழ் பாப்பாவும் வேதா பாப்பாவும். நாங்கள் தம்பிங்களை பார்க்க வந்தாவே அவங்களும் எங்கள் கூட வருவாங்க. அவங்களுக்கும் சர்வா சஸ்திக்குனா ரொம்ப விருப்பம். அதுவும் இன்றைக்கி பர்த்டேன்றதுனால நாங்கள் 4 பேரும் ஒட்டுக்க போனோம். இன்றைக்கி பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால சர்வாவும் சஸ்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா வருவாங்க மறுநாள். அதனால் காலையிலே அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேக் வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த சட்டை வேணாமா அவனுக்கு? சரி பிச்சு கிடாஸ் பிச்சு கிடாஸ் பிச்சு கிடாஸ் பிச்சு கிடாஸ். இது எங்கே பாரு, இந்த சட்டை நல்லா இல்லை உனக்கு? நல்லா தானே இருக்கு. பண்ணலடா, உனக்கு ஹாப்பியா? நேரம் நில்லு, வேதா இன்னும் கொஞ்சம் அந்த பின்னாடி தள்ளி நில்லு. இங்கே வா சர்வா, சரி சரி. சர்வா வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸு செப்பலெல்லாம் போட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஆகிட்டான். ஆனால் சஸ்திக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு அவனுக்கு பிடிக்கவே இல்லையாம். கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தான். அப்புறமா செப்பல் போட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வைக்க பார்த்து சைலண்ட்டாக நல்லா சமாதானமாக ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க 2 பேருமே. செப்பல் போட்டு அந்த சவுண்டு வர்றதை பார்த்ததுமே 2 பேரும் ஒரே குதி நல்லா ஜாலியாக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்க கேக்கு. சர்வரேஷ், சஸ்திக் ஃபஸ்ட்டு பர்த்டே 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பற்றி நான் அதிகமாக போட்டதே கிடையாது, காமிச்சதும் இல்லை. அதனால் வந்துட்டு இந்த வீடியோ என்ன நிலமையில் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் நான் போட்டு விடுறேன். இது குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நிறைய காமிக்கல, இப்போ கூட ஓரளவுக்கு லைட்டாக தான் காமிச்சிருக்கேன். நேற்று சும்மா குழந்தைங்களுக்காக போட்ட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டதுக்கே வியூவர்ஸ் போகலை. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன ஆகுன்னு தெரியல. இருந்தாலும் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் போட்டு விடுறேன். என்னன்னாலும் பார்த்துப்போம். நம்ம சேனலை அப்பேன்னு ஈர்த்துட்டு தானே இருக்குது. அது என்னன்னாலும் பார்த்துப்போம். வியூவர்ஸும் போகிறதில்ல, என்னன்னாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விடுறேன். 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா அது எல்லாம் ஆளுங்களாக இருக்காங்க, வேறு சத்தமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னமோ முழிச்சிட்டு இருக்கானுங்க தண்ணியும் பார்த்துட்டு. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவி மாதிரியும் செஞ்சுருந்தாங்க. சரி அதை தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பொண்ணு பக்கத்து வீட்டிலே தான் அம்மா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டிலே. அங்கே வந்து சித்தப்பா பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருக்கு. குழந்த பிறந்து 1 வாரம் தான் ஆகுது. சரி அவனையுமே நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள தூக்கி வச்சு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறமா வந்தோம். என் கையை எப்படி பிடிச்சிட்டானுங்க பாருங்கள். போன வருஷம் இந்த நாளில் சர்வாவும் சஸ்திக்கும் என் கையை இப்படி தான் பிடிச்சானுங்க. இப்போ இவன் பிடிச்சிட்டான். சர்வாவும் சஸ்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தாத்தா வந்துட்டாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இப்போ ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. இவனுங்க ஊருக்கு கிளம்புனது எங்களுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக.
இவனுங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்பிட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லோரும் இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ ரிட்டன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கதிர் தான் வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஓட்டிக்கிறேம்மா அப்படின்னிட்டான். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பிடிக்க மாட்டான், நாங்கள் 3 பேராக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லைம்மா நான் பிடிக்கிறேன் பேலன்ஸ்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிட்டான். எங்கள் ஏரியா பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டு ஏரியா இப்படி தான் இருக்கும். அவ்வளோ இதமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு மாதிரி கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி இயற்கையாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், மனசுக்கு நல்லாயிருக்கும். வேதா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது வண்டி நான் ஓட்டிட்டேன். அப்போவும் வந்து இப்படி தான் உக்காந்துட்டா, அவள் வேறு வழி இல்லை, பின்னாடி 2 பேர் உக்காந்தாகணும் இல்லையா, முன்னாடி தான் அவள் உக்காந்தாகணும். அதனால் வேதா பாப்பாவை அப்படி தான் முன்னாடி உட்கார வச்சு அடுக்கி தான் கொண்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி இது வந்து தைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு அர்ஜெண்ட்டாக தைக்கணும். எல்லோரும் வந்துட்டு ஏதோ குரூப் சேரீ, ஏதோ சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு குரூப் சேரீ, குரூப் ஆஃப் சேரீ இது 2ம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கா, அதனால் தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய துணி வாங்கிறது இல்லைங்க, தைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய உட்காந்து தைப்பேன், இப்போ வந்துட்டு நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா முதுகு வலி நிறைய கொடுக்குது. முதுகு வலி நிறைய கொடுக்கறதுனால நான் உட்காந்தேன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிப்பேன், ஒரு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிடுவேன். ஆனாலும் எனக்கு இப்போல்லாம் முதுகு வலி அதிகமாக இருக்கிறதுனால நான் நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமானவங்க ப்ளவுஸ் மட்டும் வாங்கி தைப்பேன். நம்ம கடையில் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் ரெகுலர் கஸ்டமர், இந்த மாதிரி ஒரு சிலர் இது மட்டும் வாங்கி தைப்பேன். நிறைய பேர்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி அந்த துணியெல்லாம் கட் பண்ணியாச்சு வைப்போம், இன்றைக்கி வேலை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு வந்தால் கதிர் வந்துட்டு அவனுக்கு போர் அடிக்குதாம்மா. வந்து உக்காந்துட்டு ஃபோனை கொடுமா எனக்கு. அவன் வீட்டில் இருந்தாவே நிறைய ஃபோன் பார்க்குறாங்க. ஸ்கூல் போனால் ஏதோ படிக்கிறான் அப்படி இப்படின்னு ஏதோ அவனுக்கு டைம் போயிடுது. வீட்டில் இருந்தானா அவனுக்கு நிறைய ஃபோனை தான் நோண்டுறானே. அப்போ வந்துட்டு திட்டிகிட்டே என்கிட்ட வந்துட்டு பேசுகிறான். அம்மா நான் இந்த புடவை என்ன ரேட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி புடவை உனக்கு நான் பெரிய பையனாக ஆனது நான் எடுத்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோனை வாங்கிறதுக்காக என்கிட்ட அப்படியெல்லாம் பேசி கொஞ்ச நேரம் அந்த சேரீலாம் எடுத்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா ஃபோனை வாங்கிட்டு போயிட்டான் அவன். நேற்று ஃபுல்லாக என்னால் மிஷினில் உட்கார முடியல, டைம் சரியாக இருந்தது. நேற்றுன்னு இல்லை, பெரும்பாலும் சனி ஞாயிறானாவே பாப்பா ஊரில் இருந்து வந்தாலுமே அவளுக்கு ஏதாச்சும் வாங்கணும், அவளை கூட்டிகிட்டு போய் விடணும், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும், துவைச்சி போடுறது வேலை சரியாக இருக்கும். பெரும்பாலும் மிஷினில் உட்கார முடியாது. நேற்றுமே அதே மாதிரி ஆயிடுச்சு. நேற்று வந்துட்டு மிஷினில் உட்காரல, ஆனால் கட் பண்ண வேண்டிய பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு சமைக்கணும், நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லையா, அந்த வேலையை அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நேற்று எடுத்த வீடியோ தான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோவுக்கு வியூஸ் கொடுங்க ப்ளீஸ், யூடியூப்காரரே.